கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று முதல் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தை நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் முதல் தொடர்ச்சியாக வரும் பகுதி தீர்க்க தரிசன பகுதி என்று அழைக்கப்படுகிறது. இவ்வாறு கூறுவதால் ஏசாயா காலத்திலே தான் தீர்க்க தரிசனம் ஆரம்பமானது என நினைத்துவிடக்கூடாது. முதல் 5 ஆகமங்களிலேயும் மோசேயினால் கூறப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறது. வரும் காலத்திலே நடக்க இருக்கும் காரியங்களை கூறும் பகுதி அதிகமாக இருந்தாலும் இந்த தீர்க்கதரிசிகள் வரும் காரியங்களை கூறுவதை விட மேலானவர்கள். ஆசாரியர்களோ அரசர்களோ தேவனுடைய வெளிப்படுத்துதல்களை எடுத்துச் சொல்ல தகுதியான வாய்க்கால்களாக இல்லாமல் போன காலகட்டத்திலே தேவனால் எழுப்பப்பட்டவர்களே இந்த தீர்க்கதரிசிகள். இந்த தீர்க்க தரிசன ஆகமங்களிலே சரித்திரம், கவிதைகள் மற்றும் நியாயப்பிரமாணங்கள் அடங்கியிருந்தாலும் இவைகளின் பிரதானமான செய்தி தீர்க்க தரிசனங்களே. ஏசாயா முதல் மல்கியா வரை ஒவ்வொருவரும் கர்த்தரின் தீர்க்கதரிசிகளே. நமது வசதிக்காக பெரிய தீர்க்கதரிசிகள், சிறிய தீர்க்கதரிசிகள் என்று கூறினாலும் யாரையுமே முக்கியமற்றவர்களாக எண்ண முடியாது. புத்தகத்தின் அளவை கொண்டே இந்த பிரிவுகள் கூறப்படுகிறதே தவிர அதில் அடங்கியிருக்கும் கருத்துக்களை கொண்டு அவ்வாறு பிரிக்கவில்லை. சில சின்ன தீர்க்க தரிசனங்களும் அணுகுண்டுகளைப் போல பெரிய சக்தி வாய்ந்தவைகளாக இருக்கிறது. இந்த தீர்க்கதரிசிகள் தூரமான எதிர்காலத்திலே நடக்க இருக்கும் காரியங்களை குறித்து மட்டும் கூறாமல் அவர்களுக்கும் சமீப எதிர்காலங்களை குறித்தும் கூறினார்கள். இவ்வாறு செய்யும் பொழுதுதான் மோசேயின் பிரமாணத்தின்படி இவர்கள் கடவுளின் உண்மையான தீர்க்கதரிசிகள் ஆகிறார்கள். ஆசாரியர்கள், அரசர்கள் மற்றும் தீர்க்கதரிசிகளை குறித்த பிரமாணங்களை உபாகம புத்தகத்திலே நாம் வாசிக்கலாம். கவனிங்கள், உபாகமம் 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் முதல் 22ஆம் வசனம் வரை. சொல்லும்படி நான் கட்டளையிடாத வார்த்தையை என் நாமத்தினாலே சொல்லத் துணியும் தீர்க்கதரிசியும் வேறே தேவர்களின் நாமத்தினாலே பேசும் தீர்க்கதரிசியும் சாகக் கடவன். கர்த்தர் சொல்லாத வார்த்தை இன்னதென்று நான் எப்படி அறிவேன் என்று நீ உன் இருதயத்தில் சொல்வாயாகில், ஒரு தீர்க்கதரிசி கர்த்தரின் நாமத்தினாலே சொல்லும் காரியம் நடவாமலும் நிறைவேறாமலும் போனால் அது கர்த்தர் சொல்லாத வார்த்தை. அந்த தீர்க்கதரிசி அதை துணிகரத்தினால் சொன்னான். அவனுக்கு நீ பயப்பட வேண்டாம். தனது சூழ்நிலையிலே நடைபெறும் என கூறிய காரியம் நடைபெறாமல் போனால் அவன் கள்ள தீர்க்கதரிசி என பெயரிட்டு அதற்கு தக்கவாறு நடத்தப்பட கடவன். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, கர்த்தருடைய வார்த்தைகளிலே கள்ள தீர்க்கதரிசியின் வார்த்தைகள் எதுவும் இடம்பெறவில்லை. வேதத்தில் உள்ள தீர்க்க தரிசன புத்தகங்களில் உள்ள அந்தந்த சூழ்நிலையின் நிகழ்ச்சிகள் அத்தனையும் நிறைவேறியது. நீங்கள் ஏசாயாவின் காலத்திலே வாழ்ந்திருப்பீர்களானால் அவர் ஒரு உண்மையான தீர்க்கதரிசி என்பதை எப்படி அறிவீர்கள்? அவர் கூறுவது நடைபெறுகிறதா என்பதை கவனித்தே கணிப்பீர்கள். இயேசுவின் முதல் வருகை, 2ஆம் வருகை போன்ற தூரமான நிகழ்வுகளை குறித்து மட்டும் அவர் கூறவில்லை. அவருடைய காலத்திலே நடைபெற உள்ள காரியங்களையும் அவர் தீர்க்க தரிசனமாக உரைத்துள்ளார். அவர் அவ்வாறு கூறியது போலவே நடைபெறாவிட்டால் மக்கள் அவரை கள்ள தீர்க்கதரிசி என்று சொல்லி கல்லெறிந்து விடுவார்கள். அநேக தீர்க்க தரிசன புத்தகங்கள் நிறைவேறின தீர்க்க தரிசனங்களை பற்றி கூறுகின்றனவையாக இருக்கின்றன. தங்கள் காலத்தில் உள்ள தீர்க்க தரிசன நிறைவேறுதலை பற்றி இவர்கள் கூறி தாங்கள் மிகவும் சிறந்த தீர்க்கதரிசிகள் என்று காட்டிக்கொள்ள விரும்புகிறார்கள். அருமையானவர்களே, நிறைவேறின தீர்க்க தரிசனங்களுக்கும் நிறைவேறாத தீர்க்க தரிசனங்களுக்கும் இடையேயுள்ள வேறுபாட்டை நமக்கு கணிக்க தெரிய வேண்டும். ஒரு காரியம் நடைபெறும் முன்னரே சொல்லப்படும் தீர்க்க தரிசனம் நிறைவேறாதவை. பிறகு அவர்கள் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் அதின் காலத்திலே நடந்து விடும் பொழுது அது நிறைவேறின தீர்க்க தரிசனங்களாய் இருக்கின்றன. அவர்களுடைய தீர்க்க தரிசன வார்த்தைகளின் நிறைவேறுதலை கொண்டே அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை பேசுகிறார்கள் என்பதை உறுதி செய்ய முடியும். அதுதான் சான்று. அவர்கள் கூறின தீர்க்க தரிசனங்கள் யாவும் அப்படியே நிஜ வாழ்க்கையிலே நிறைவேறும். மனிதனால் எதிர்காலத்தை கணிக்க இயலாது. அநேக விஞ்ஞான கருவிகளோடு வசதிகளோடு வானிலை ஆராய்ச்சியாளர்கள் இருந்தாலும் அவர்களால் 24 மணி நேரத்திற்கு முன்னுள்ள கால நிலைமையை மிக துல்லிபமாக கணித்து அறிவிக்க முடியாது. இவ்விதமான வானிலை ஆராய்ச்சியாளர்களைப் போன்ற தீர்க்கதரிசிகள் இஸ்ரவேலில் இருந்தார்களானால் அவர்கள் தப்பி பிழைக்க இயலாது. சரியான தீர்க்க தரிசனம் உரைக்கப்படாத பட்சத்திலே ஆபத்துதான். ஒரு தீர்க்கதரிசி கூறின வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறினால் மக்கள் அவனுடைய வார்த்தைகளை விசுவாசத்தோடு கேட்பார்கள்.
வேதத்திலே கூறப்பட்டுள்ள அநேக தீர்க்க தரிசன வார்த்தைகள் இன்று நிறைவேறிவிட்டன. இது சத்தியத்தை வாஞ்சியோடு தேடுபவர்களுக்கு விசுவாசத்தை தூண்டும் ஒன்றாக அமைகின்றது. நிறைவேறின தீர்க்க தரிசனங்கள் எல்லாம், வேத வசனங்கள் எல்லாமே ஆவியினால் ஏவி எழுதப்பட்டது என்பதற்கு ஒரு பரிபூரணமான சான்று உள்ளது. ஒரு மனிதன் தன் ஞானத்தால் எதிர்காலத்தை கணித்து சொல்வதில் அநேக பிரச்சனைகள் உள்ளன. அவனால் எல்லாவற்றையும் எப்பொழுதும் சரியாக கணிக்க முடியாது. ஏதோ ஒரு சில வேளைகளிலே சில கணிப்புகள் சரியாக இருக்கலாம், ஆனால் எப்பொழுதும் இயலாது. அவன் அவ்வாறு கணிக்கும்போது கூறும் ஒவ்வொரு உறுதியற்ற செய்தியும் அவன் கூறுவது நிறைவேறுவதில் உள்ள உறுதிப்பாட்டிலே 50% குறைக்கிறது. இதை விளக்குகிறேன், கவனியுங்கள். நாளை மழை பெய்ய போகிறது என்று நான் முன்னறிவிக்கிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது 50% நான் கூறியதிலே நிறைவேற வாய்ப்புள்ளது. அதாவது ஒருவேளை மழை பெய்யலாம், பெய்யாமலும் இருக்கலாம். இதில் எந்த மாற்றமும் இல்லை. இதில் 50% சரியாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் நான் இப்பொழுது இன்னொரு காரியத்தையும் இதோடு சேர்த்து சொல்கிறேன். நாளை 11 மணிக்கு மழை பெய்யும் என்கிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது 50% உறுதிப்பாடு குறைந்து 25% தான் நான் சொன்னது சரியாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. இதற்கடுத்ததாக நாளை 11 மணிக்கு மழை பெய்ய ஆரம்பித்து 3 மணிக்கு மழை பெய்வது நின்றுவிடும் என்று சொல்கிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது 12.5% நிறைவேறுதலின் உறுதிப்பாட்டை குறைத்து விடுகிறது. இவ்வாறு நான் உறுதியற்ற அநேக காரியங்களை சேர்த்து சேர்த்து சொல்ல சொல்ல அது நிறைவேறுவதற்குரிய வாய்ப்பு முற்றிலும் இல்லாமல் போய்விடும். ஒரு மனிதனும் இவ்வாறு துல்லியமாக எதிர்காலத்தை குறித்து கணக்கிட முடியாது. பரிசுத்த ஆவியானவர் மாத்திரமே இப்படிப்பட்ட தீர்க்க தரிசனங்களையும் செய்திகளையும் கூற முடியும், முன் அறிவிக்க முடியும். மனிதன் கூறுவது எல்லாம் நிறைவேறிவிடாது. ஆனால் தேவன் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து கூறின 300க்கும் மேற்பட்ட தீர்க்க தரிசனங்கள் அப்படியே நிறைவேறி இன்றைய வரலாறு ஆகிவிட்டன. சரி, இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வருகையை குறித்து தேவன் ஏன் இத்தனை அதிகமான தீர்க்க தரிசனங்களை கொடுக்க வேண்டும்? இதற்கு தெளிவான அறிவுபூர்வமான பதில் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து பூமிக்கு வருகிற நிகழ்ச்சி மிகவும் முக்கியமான ஒன்றாகும். இஸ்ரவேலர்கள் இதை அறியாது விட்டுவிடக்கூடாது என தேவன் விரும்பினார். மேலும் இயேசுவை நாங்கள் அறியாது விட்டுவிட்டோம், இல்லாவிட்டால் அவருக்கு இப்படி செய்திருக்க மாட்டோம் என்ற சாக்கு போக்குகளையும் அவர்கள் சொல்லிவிடக் கூடாது என்பதற்காகவும் அவருடைய முதலாம் வருகையை பற்றி மிக தெளிவான தீர்க்க தரிசனங்கள் மூலம் தேவன் வெளிப்படுத்தினார். சிறிய விளக்கத்தின் மூலம் இதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். நீங்கள் என்னை உங்கள் ஊருக்கு அழைக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். என்னை நீங்கள் இதற்கு முன் பார்த்ததில்லை. எனவே நீங்கள் எனக்கு கடிதம் எழுதுகிறீர்கள். எங்கள் ஊருக்கு வரும்போது பேருந்து நிலையத்தில் வைத்து உங்களை எப்படி அடையாளம் கண்டுபிடிப்பது என்று கேட்டு எழுதுகிறீர்கள். உடனே நான் இந்த உடை அணிந்து இந்த வண்ணத்திலே உள்ள ஒரு பெட்டியை சுமந்து கொண்டு வருவேன், என்னுடைய தலைமுடி இப்படி இருக்கும், இந்த பேருந்திலே வந்து இந்த இடத்திலே இறங்கி நிற்பேன் என்று எல்லாம் எழுதுகிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நான் அவ்விதமாக வரும்போது உங்களால் கண்டுகொள்ள முடியுமா, முடியாதா? கண்டுகொள்ள இயலும், இல்லையா? அதே போல இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்து தெளிவான தீர்க்க தரிசனங்களை தேவன் அவர்களுக்கு கொடுத்திருந்தார். 2000 வருடங்களுக்கு முன்பு இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தபோது பழைய ஏற்பாட்டை வைத்திருந்த யூதர்கள் அவருக்காக காத்திருக்க வேண்டும். பெத்லேமிலே சத்திரத்திலே அவர்கள் இயேசுவின் பிறப்பிற்காக காத்திருந்திருக்க வேண்டும். அல்லது அவருடைய பிறப்பின் செய்தியை கேட்பதற்காகவாவது அவர்கள் ஆவலுடன் காத்திருந்திருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் அதையெல்லாம் செய்யவில்லை. அவர்களுக்கு தேவையான எல்லா செய்திகளையும் தீர்க்க தரிசனமாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தபடியினாலே அவர்கள் அவ்வாறு செயல்பட்டிருக்க வேண்டும். யூதருடைய ராஜாவை காண வேண்டும் என்று சாஸ்திரிகள் வந்தபோதாவது இஸ்ரவேலர்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? அந்த ராஜா குழந்தையை நாங்களும் பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் எல்லாருமாக அவரை பார்க்க சென்றிருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் அதை செய்யவில்லையே. இயேசுவின் வருகையை குறித்து தெளிவாக சொல்லப்பட்ட போதும் அது மிகவும் முக்கியமான நிகழ்ச்சி என்பதனால் அறிவித்திருந்த போதும் மக்களுடைய பதில் எவ்வாறு இருந்தது என்று கவனித்தீர்களா? இன்றும் அநேகர் இப்படித்தான் காணப்படுகிறார்கள். தீர்க்கதரிசிகளை குறித்து பார்க்கும்போது அவர்கள் மிகவும் தேசப்பற்று உடையவர்களாக காணப்பட்டார்கள். தேசம் சீரழிவான பாதைகளை சென்ற பொழுது அதை திருத்துவதற்காக தேசத்திற்கு எச்சரிப்பின் செய்தியை அவர்கள் கொடுத்தார்கள். இவர்கள் சமுதாயத்திலே உயர்ந்தவர்களையும் தாழ்ந்தவர்களையும்
அவர்களுடைய பாவங்களுக்காக கடிந்து கொண்டார்கள். பெருமை கொண்ட மக்களை தேவனிடத்திற்கு நேராக திருப்பும்படி அவர்களிடம் வேண்டிக் கொண்டார்கள். அவர்களுடைய செய்தியிலே அக்கினியும் கண்ணீரும் கலந்து வந்தது. அவர்கள் தேசத்தின் முடிவை பற்றியும் அழிவை பற்றியும் மாத்திரம் சொல்லாமல், அவர்கள் கர்த்தருடைய நாளையும் அதனைத் தொடர்ந்து வரும் அவருடைய மகிமையையும் குறித்து தரிசித்து சொன்னார்கள். இருண்ட நாட்களிலிருந்து வெளிச்சமான நாட்களை கண்டார்கள். பாவமாகிய இருளின் மத்தியிலிருந்து வரப்போகும் வெளிச்சமாகிய இரட்சகரை குறித்தும் அவருடைய ஆளுகையை குறித்தும் கண்டார்கள். இயேசுவின் நிறைவான 1000 வருட அரசாட்சியின் வருகையையும் கண்டு உணர்ந்தார்கள். 1000 வருட அரசாட்சியை குறித்து தெளிவானது ஒரு கருத்து வேண்டுமானால் நாம் பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகள் மூலமாகவே அறிய முடியும். அந்த அளவிற்கு இவர்கள் சிறப்பாக தீர்க்க தரிசனத்தின் மூலமாக கூறியுள்ளார்கள். தீர்க்கதரிசிகள் எல்லாரும் பெரிய பலசாலிகள் அல்ல, நம்மை போல பாடுள்ள மனிதர்கள்தான். ஆனால் அவர்கள் தேவனுக்காக பேசுகிறவர்கள். அவர்களுடைய செய்தி இன்றைக்கும் கூட எந்த குற்றம் குறைவில்லாமல் சரியானதாக இருக்கிறது. தேவ ஆவியினால் ஏவப்பட்டதாக இருக்கிறது. இதை புதிய ஏற்பாட்டு ஆக்கியோன்களும் உறுதிப்படுத்துகிறார்கள். 1 பேதுரு 1 அதிகாரம் 10-11 வசனங்களை பாருங்கள். உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். தங்களிலுள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன்னறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் இன்னதென்பதையும் ஆராய்ந்தார்கள். மேலும் 2 பேதுரு 1 அதிகாரம் 15 வசனம் முதல் 21 வசனம் வரை உள்ள பகுதியை பாருங்கள். மேலும் நான் சென்று போன பின்பு இவைகளை நீங்கள் எப்பொழுதும் நினைத்துக் கொள்ள ஏது உண்டாயிருக்கும்படி பிரயத்தனம் பண்ணுவேன். நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றினவர்களாக அல்ல, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையையும் உங்களுக்கு அறிவித்தோம். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி, பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையையும் பெற்றபோது அவரோடே கூட நாங்கள் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில் வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம். அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்குமளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். வேதத்திலுள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதாயிராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். இவ்விதமாக பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளும் தீர்க்க தரிசனங்களும் புதிய ஏற்பாட்டு எழுத்தாளர்களால் உறுதிப்படுத்தப்பட்டது.